இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்காவும் போரை கைவிடும் எண்ணத்தில் இல்லை. ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் இதன் தாக்கம் மத்திய கிழக்கில் மட்டுமின்றி சர்வதேச அளவில் எதிரொலிக்கிறது. இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் மக்கள் நீதிமன்றம் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான நடிகர் கமல்ஹாசன் வழக்கம் போல் அவரது பாணியில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எண்ணெய் கிடங்குகள் வெடித்து ஆரஞ்சு அக்னி மேகமாய் கொப்பளிக்கும் யூடியூப் வீடியோ பார்த்து அடேங்கப்பா போட்டாம்பாரு என்று யாரோ கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்தது போல் ஆர்ப்பரிப்பவரிடம் நீங்கள் எந்த கட்சி, அமெரிக்காவா ஈரானா என்ற கேள்விக்கு நான் இந்தியன், நான் பார்வையாளன் என விம்முகிறார். இந்தியா தீவல்ல, ஆசிய துணைக்கண்டம் என்று புரிய வைக்கும் என் வாக்கியம் முடியும் முன் நான் ஹிந்து, இது ஹிந்துஸ்தான், இந்த பெயரை ஒத்துக்கொண்டு சூட்டியது இஸ்லாமிய முகலாய மன்னர் என அவர் நண்பர் இடைமறிக்கிறார். முகலாய முஸ்லிமை மன்னர்களை 500 ஆண்டுகள் ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையைச் சேர்ந்த இவர்கள் நிச்சயமாக சத்ரபதி சிவாஜியின் நேரடி வாரிசுகள் அல்லர். நாளை இந்திய எண்ணெய் கிடங்கிற்கு வரப்போகும் ஆபத்து புரியாதவர்கள். அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மதம் என்னை வியப்பில் ஆழ்த்தவில்லை. அவர் அறியாமையை வியப்பதோடு அது என்னை பதற்றத்திற்கும் உள்ளாக்குகிறது. நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் நாளை வலுத்துவிட்டால் இவர்கள் தன் மிடில் கிளாஸ் பங்கரில் ஒளிந்து கொண்டு ஆட்சியாளர் என்ன செய்கிறார், ராணுவம் என்ன செய்கிறது என ட்வீட் செய்துவிட்டு ஏதாவது லாரி டயர் வெடித்தால் கூட பயந்து பதுங்கி விடுவர். நம் ராணுவ வீரர்கள் பலர் வீண் போரில் மடிந்த பின் சாரே ஜஹான்சே பாட மலர் வளையத்துடன் மனித நேயர்கள் என்ற விலாசத்துடன் தலை காட்டுவார்கள். பாமரர்களும் பாதசாரிகளும் உழைப்பவர் வர்க்கமும் பெரும் கார்ப்பரேட் வியாபாரிகள் போல் எவன் எக்கேடு கெட்டால் என்ன என லாப நாமாவளி பாடிவிடக் கூடாது. ஊரான் வீடு பற்றி எரியும் போது தீயணைக்க உதவுவது தியாகம் அல்ல, மனித நேயம். அரபு எண்ணெய் கிடங்குகளின் வாயு நம் அடுப்புக்கும் வாகனங்களுக்கும் உதவுகிறது. கிலாபத் இயக்கம் என்று பேசிய போது காந்தியாரை கிண்டலடித்தவர்களின் பேர பிள்ளைகள் இன்னமும் உயிரோடுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நீடூழி வாழட்டும், கூடவே ஈரானும் ஊரானும் வாழட்டும். அடுத்த முறை ஆரஞ்சு பிழம்பு பார்க்க துடிப்பவர்களுக்கு தீபாவளியே போதுமானது. உலகுக்கு தேவையான 70 விழுக்காடு உரம், பாஸ்பேட் எல்லாம் சீனாவிலும் சில வளைகுடா நாடுகளிலும் முடங்கி கிடக்கின்றன. பெட்ரோலியம், உரமோ பாசனமோ செய்ய பெரிதாக உதவாது. நம் உழவருக்கு மட்டுமல்ல, அமெரிக்க உழவனுக்கும் தான். ஊடகத்தில் கிண்டல் மட்டும் அடிக்கும் அறியாமை போருக்கோ நாட்டிற்கோ உதவாது. போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன்தான். நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள். அது இந்திய தாயாக இருக்கவே கூடாது. நான் ஆசியாவின் பக்கம், வாழ்க இந்தியா என தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எந்த பிரச்சனைக்கும் போர் தீர்வாகாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஒட்டுமொத்த இந்தியர்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில்தான் சர்வதேச அரங்கில் இந்தியா அதன் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் போரை கண்டு இந்தியர்கள் ஆரவாரமாக குதூகலிப்பதாகவும், குறிப்பாக ஈரானின் அழிவை இந்துக்கள் கொண்டாடுவதாகவும் கமல் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மத சார்பின்மை, மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் என பேசும் கமல் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை மட்டும் குறிவைத்து அறிக்கை வெளியிட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.